அரச மரத்து விநாயக பெருமானை போய் அவங்களோட பாதத்தில் சரணடைஞ்சோமா நிச்சயமா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை வாய்ப்பு அமையும். எந்த வேலையும் அரசாங்க வேலை கிடைக்கும். நம்ம தகுதிக்கு ஏற்ற, கல்விக்கேற்ற, நம்ம திறமைக்கேற்ற அற்புதமான வேலைகளை மகா கணபதி வாங்கி கொடுப்பார். நிச்சயமா வாங்கி கொடுப்பார். உங்களால் இயன்றது அடிக்கடி அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணும்னா, கோவிலுக்கு போகிறப்ப ஒரு செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்துக்கணும். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்கும். அந்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க. வெள்ளருக்கன் பூ கிடைச்சாலும் சரி, வெள்ளருக்கன் பூவை அதையும் பறிச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டு அங்கே போய் ஒரு தீபம் போடணும். தீபம் தேங்காய் எண்ணெயினால் தீபம் போடணும். ஒரு 2 தீபம் தேங்காய் எண்ணெயினால் போடணும். மகா கணபதிக்கு பிடித்தமான பிரசாதம் லட்டு பிரசாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு லட்டு, எத்தனை லட்டு உங்கள் சக்தி நிலைக்கு ஏற முடியுதோ அதை வாங்கிக்கோங்க. நெய் தீபம் 2 போடுங்க. செம்பருத்தி பூ வச்சிருங்க. என்றது அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்சது இந்த பூஜையெல்லாம் செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு மகா கணபதி கிட்ட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த அரச மரத்தை விளவாங்க. உங்களால் எத்தனை முறை, 10 முறை 11 முறை விள வந்தால் ரொம்ப சிறப்பு. 11 முறையும் மகா கணபதி பகவான்கிட்ட உங்களோட கோரிக்கை சொல்லி, உங்களுக்கு என்ன ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்ன வேலை வேணும், உங்களுக்கு அந்த வேலை செய்ய போகிற தகுதி எல்லாம் உங்ககிட்ட இருந்தும் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அற்புத பலன் தரும். இல்லை, நான் இப்போ புதுசாக வேலை போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அற்புத பலன் தரும். இது போன்ற சக்தி வாய்ந்த அது சுத்தக்குள்ள நீங்கள் பிரார்த்தனை, ஆத்மார்த்தமான பிரார்த்தனை மகா கணபதி கிட்ட கேட்டுக்கிட்டே வள வரணும். சூட்சமே அதுதான். நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் வள வரக்கூடாது. போயிட்டு மகா கணபதி பாதத்தில் சரணடைஞ்சிட்டு அவருக்கு 2 தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றிட்டு, அதுலேயும் சூட்சமாக வெள்ளருக்கன் திரி போட்டு ஏற்றினா இன்னும் நல்ல பலன் தரும். இது போன்ற சூச்சங்கள் இருக்கு. இந்த சூட்சம பிரகாரம் மகா கணபதிக்கு லட்டு பிரசாதம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வளம் வந்து, அந்த வளம் வரக்குள்ள ஒரு முறையும் மகா கணபதி பகவானை உங்களோட ஆத்மார்த்த பிரார்த்தனையா மகா கணபதி கிட்ட உங்களோட படிப்புக்கு, கல்விக்கு தகுந்த வேலை என்ன வேலையோ, இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுங்க அப்பா. எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி, எந்த தோஷங்கள் என்னை தடை பண்ணாலும் சரி, அனைத்து தோஷங்களையும் தடையும் விலக்கி என் வாழ்க்கையில் வெற்றி பாதையை காட்டுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக சரணடைக்குள்ள உறுதியாக மகா கணபதி பகவான் உங்களுக்கு